வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து செய்ய போகிறோம். நான் இல்லை, பயப்படாதீங்க, தேங்க்யூ, அம்மா தான் செய்ய போகிறாங்க. ஸோ அதை தான் வந்து நான் இன்றைக்கி வ்ளாகில் கவர் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ அதனால் வந்து ஃப்ரைடேன்றதுனால கிடையாது, இன்றைக்கி வந்து நான்வெஜ் ஸ்பெஷல். ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து மேபி நான்வெஜ்ஜாக இருக்கலாம் அண்ட் லன்ச் வந்து கண்டிப்பாக நான்வெஜ் தான். ஸோ அதுதான் வந்து நீங்கள் இன்றைக்கி இந்த வ்ளாகில் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே பிக் தேங்க்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய்மா, இப்போ காலையில் வந்து நீ என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிற, லன்ச் செய்ய போகிற, அதுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்றது சொல்லு. பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சிக்கன் குருமா செய்ய போகிறேன். அப்புறம் வந்து இட்லி செய்ய போகிறேன், சிக்கன் குருமாக்கு இட்லி. அப்புறம் வந்து மதியானத்துக்கு வந்து சிக்கன் பக்கோடா, சிக்கன் பிரியாணி. அதுக்கு இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுட்ருக்கேன். இங்கே என்ன இருக்குது? அது வந்து பிரியாணிக்கு சிக்கன் வந்து தயிர் எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். தயிர் வேறு என்ன போட்டு? வேறு வந்து வெறும் ஆச்சி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா. இங்கே வந்து சிக்கன் பக்கோடாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்? இதில் வெறும் வந்து நான் நிறைய இதுவெலாம் போட மாட்டேன். பச்சரிசி மாவும் அப்புறம் வந்து சிக்கன் 65 பவுடர், அவ்வளோதான். எக்கு இங்கே வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். இது வந்து பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய். நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு. இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய். ஓகே, இதை வந்து நம்ம நல்லா கலரி வச்சுக்கணும். எல்லாரும் அவங்கவுங்க ஒரு ஸ்டைலில் செய்வாங்க. நான் செய்கிற ஸ்டைல் வந்து இப்படி தான், சிம்பிளாக இருக்கும் நம்ம செய்கிறது வந்து, ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் செய்கிறது வந்து எப்பயுமே வந்து சிம்பிளாக தான் இருக்கும். அவங்கவுங்க ஒரு ஸ்டைலில் செய்வாங்க. என்னுடைய ஸ்டைல். இப்போ வந்து நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். ஏமா சால்ட்டு உப்பு போடலாம்? இல்லை, கல்லுப்பு போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் அளவு தெரியும். அதே மாதிரி கல்லுப்பு போட்டால் சட்டுன்னு கொஞ்சம் வெங்காயம் வதங்கும். அதனால் வெங்காயம் நல்லா சீக்கிரமாக அது வதங்கும். வந்ததுக்கோசரம் நம்ம கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நீ எத்தனை மணிக்குமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்? இப்போ இப்போ வந்து 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எத்தனை மணிக்குள்ளே முடிச்சிருவேன்? பார்க்கலாம். அது குக்கர் விசில் வரதை பொறுத்து. ஓகே, சைடு ஆகட்டும். இட்லி அதுக்குள்ளே நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் நிறமாக ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுடலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினாக போடலாம். உனக்கு என்னம்மா பிடிக்கும் நான்வெஜ்ஜில்? எனக்கு வந்து பார்த்தோன்னா சிக்கனு, முட்டை, மீன். சிக்கன் எப்படி, பிரியாணியா குழம்பா? குழம்பாக தான் பிடிக்கும் எனக்கு. குழம்பா தான் பிடிக்கும், வேறு எதுவும் பிடிக்காது? மட்டனு? மட்டன் இப்போ சாப்பிட்டு தான் இருந்தேன். அது எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து சிக்கன் தான் சாப்பிடுவார். ஓகே, அதனால் அவர் கூட சேர்ந்து மட்டன் அப்படியே விட்டாச்சு. ஆமாம், மட்டன் இப்போ கூட யாரா செஞ்சு கூட சாப்பிடுவேன். நான் செஞ்சால் இருப்பேன். ஓகே, எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் அவங்க எங்கள் சிஸ்டர்லாம் செய்வாங்க. அதனால் அங்கே போனால் கொஞ்சம் 2-3 பீஸ் சாப்பிடுவேன். ஓகே, அதனால் எனக்கு பிடிக்கும்.
இதை சாப்பிடுவேன், இருந்தாலும் வந்து ரொம்ப மோஸ்ட்லி சாப்பிடுவேன். இப்போ சாப்பிடுவேன். ஆனால் பிரியாணி பிடிக்காது. ஆஹா, பிரியாணி அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு நான் லைக் பண்ணுவேன். எல்லாருக்கும் பிரியாணி பிடிக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு பிரியாணி வந்து அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒயிட் ரைஸு நான்வெஜ் குழம்பு, நமக்கு வந்து சோறு தான் பிடிக்கும். நமக்கு வந்து சோறு தான், பிரியாணிலாம் பிடிக்காது. பிரியாணிலாம் பிடிக்காது. இப்போ வாங்க பார்க்கலாம் வதங்கிச்சாங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இது வந்து குழம்புக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோவில் வரேன், அதனால் எனக்கு சரியாக பேச தெரியல. இதை என்னால் முடிஞ்சு சுமாராக பேசுகிறேன். ஏன்னா தப்பாக அதாவது பேசுறது ஒரு மாதிரி இருந்தால் எல்லோரும் மன்னிச்சிடுங்க. ஐயோ, நான் பேச கற்றுக்கிறேன். இதுக்காக அப்பாலஜிஸ்லாம் பண்ணணும்னா இல்லைம்மா, வீடியோவில் பேசுகிறதுல ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம பேச பேச எல்லாமே செய்யலாம். ஆமாம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கப்புறம் தான் பேச நான் பழகணும். ஓகே, இப்போ நம்ம தக்காளி வதங்கிச்சான்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் வந்து சின்ன ஃபேமிலி நாங்கள், அதனால் வந்து நாங்கள் பெரிய குக்கர்லாம் வச்சுன்னு இருக்க மாட்டோம். நான், எங்கள் பெரிய பாப்பா, சின்ன பாப்பா தான், நாங்கள் 3 பேர் தான். எங்கள் சின்ன பொண்ணு வந்து செங்கல்பட்டில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறா. அதனால் அவள் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்துடுவா. நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு அப்புறம் நாங்கள் 3 பேர் ஆகிடுவோம். இப்போதைக்கு நானே என் பெரிய பொண்ணு மட்டும் தான். அதனால தான் எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன், நிறைய செய்யணும். சாப்பாடு கூட குட்டியாக. ஆமாம், நிறைய செஞ்சால் ஒரு 4 பேர் தான் நல்லா செய்யலாம். ஆனால் நாங்கள் வந்து 2 பேர் தான். எங்கள் சின்ன பொண்ணு கூட நான் செஞ்சேன்னா தான் சிக்கன் குழம்புலாம் பிடிக்கும். சிக்கன் குழம்பு எந்த எனக்கும், ஆமாம், எனக்கும் என் தங்கச்சிக்கும் எங்கே போய் சாப்பிட்டாலும் சரி, இல்லை எந்த ஹோட்டல் சாப்பிட்டாலும் சரி, எங்கள் அம்மா செய்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அவங்களுக்கு செட் ஆகாது. யார் வீட்டில் போய் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு நான்வெஜ் இப்போ பிடிக்கவே பிடிக்காது. அது எங்கள் அம்மா செய்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சிக்கன் இல்லை, வெஜ்லேருந்து எல்லாமே சரி. எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் வீட்டில் வந்து சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நாங்கள் மேரேஜ் ஆன புதுசில் வந்து ஒரு லைன் வீட்டில் இருந்தோம். ஒரு 7 ரூம், அது 7 ரூம் தான் ஒரே லைன் வீடு மாதிரி. அதில் வந்து நாங்கள் 6வது ரூம் இருந்தோம். அந்த லைன் வீட்டுக்கு போய் தான் நான் வந்து சாப்பாடு செய்ய எனக்கு கற்றுக்கிட்டாங்க ஒரு அக்கா. அவங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு வந்து அங்கே போய் தான் 2வது பாப்பாவும் போயிருந்தா. நாங்கள் வந்து லவ் மேரேஜ், அதனால் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு சப்போர்ட்டிங் கிடையாது. அப்போ அதனால் வந்து எங்கள் அம்மா மட்டும் வருவாங்க போவாங்க. ஆனால் வந்து வீட்டுக்குலாம் நான் போக மாட்டேன். அதனால் வந்து அப்போ வந்து அவங்க தான் எனக்கு எல்லாமே செஞ்சு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் எனக்கு சமையலும் கற்றுக் கொடுத்தாங்க. என்ன தான் நம்ம ஹெல்ப் பண்ணவங்களை மறக்கக்கூடாது இல்லை? கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து நம்ம இஞ்சி இது வந்து நைட்டே வந்து நான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து மிக்சியில் அரைச்சி வச்சேன். உடம்பு வந்து சோம்பேறி ஆகிடுச்சு. அதனால் அதை எடுத்து ஒரு சின்ன கிழக்கு வைக்கல, படுத்துட்டேன் போயிட்டு. இப்போ இதை எடுத்து இதில் தாளித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன டப்பாலாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். என்னங்க பண்ணுறது, நாளெல்லாம் நின்றுட்டு வரேன்னா கால் வலி, வந்தால் வீட்டில் எங்கே பத்துக்கலாமோன்னு இருக்குது. என்ன பண்ணுறது, பண்ணிடலாம். புதினா கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ புதினா போட மறந்துட்டேன், புதினா போட்டுடலாம். ஏன்னா நம்ம என்ன தான் இருந்தாலும் பிரியாணிக்கு வந்து புதினா போட்டால் தான் அது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். ஒருத்தர் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க. அதான் அவங்கவுங்க ஸ்டைல் அந்த மாதிரி, என்னுடைய ஸ்டைல் இந்த மாதிரி. இப்போ வந்து நாங்கள் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். எங்கள் அம்மா கூட நல்லா செய்வாங்க சாப்பாடு. நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்போ எங்கள் அம்மா வந்து சும்மா அப்படியே ஒரு குழம்பு செஞ்சாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போல்லாம் வந்து எங்கள் வீட்டில் மட்டன் தான் செய்வாங்க. வாரத்துக்கு ஒரு மட்டன் எங்கள் அப்பா வந்து மட்டன் தான் செய்வார். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே சொல்கிறேன், இப்போ இல்லை. நல்லா இருக்கும் எங்கள் அம்மா சமையல் செஞ்சால். எங்கள் பாட்டி வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இட்லி ஊற்றி வச்சா அந்த ஒரு இட்லி, அந்த இட்லி குண்டாவில் இருக்கிற மொத்த இட்லியும் வந்து எங்கள் அம்மா ஒரு ஆளாக சாப்பிடுவாங்களாம். நான்
ரேவதி சிஸ்டர்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்களும் 2 பேருமே ஒரு இட்லி சாப்பிடுவாங்க. 2 பேர் வந்து ஒரு இட்லி குண்டா இருக்கிற ஒரு இட்லி குண்டால இருக்கிற மொத்த இட்லியும் காலி பண்ணுவாங்கன்னா அது அப்போ வந்து வர கொஞ்சம் கஷ்ட காலம். அதனால வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் டிஃபனே எங்கள் வீட்டில். அப்போ காலையில் தினமும் என்ன சாப்பிடுவீங்க? காலையில் தினமெல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பாடெல்லாம் செய்ய மாட்டாங்க. நைட்டு செய்கிற சாதம் தான் தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு நாங்கள் ஸ்கூல் போயிடுவோம். ஓகே. அப்புறம் ஸ்கூலில் அங்கே இருக்கிற சாப்பாடே சாப்பிடுவோம். நைட்டில் ஒரு வேளை திருப்பி வந்து வீட்டில் சாப்பிடுவோம். அதனால் வந்து சண்டே மட்டும்தான் எங்கள் வீட்டில் இட்லி போடுவாங்க. அந்த வாரத்துக்கு மிஸ் பண்ணதை மொத்தத்தையும் சேர்த்து வச்சு அந்த ஒரே நாளில் சாப்பிடுவீங்க. அப்போ ஒரு முறை செய்யறதுனால நாங்கள் வந்து சாப்பிடுவோம். தயிரும் கொஞ்சோண்டு ஆச்சி மிளகாத்தூள் மட்டும், வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த சாதம் வெந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிச்சிடலாம். ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். வேணுன்றப்போ கொஞ்சமாக யூஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான். அப்போ வெறும் சில்லி பவுடர், வேறு என்ன சேர்க்க? அவ்வளோதான், வேறு எதுவும் வேண்டாம். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் வந்து கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ நான் இதில் வந்து 1 கிண்ணம் அரிசி போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1.5 கிண்ணம் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம இப்போ தயிரில் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் 2 கிண்ணம் ஊற்றினா சாதம் வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். சும்மா ஒரு 1.5 கிண்ணம் ஊற்றினா போதும். இப்போ வந்து இதை நல்லா நம்ம இப்படி கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ ஏனும் வரும். இப்போ கொஞ்சம் புதினாவும் போட்டுடணும். மஞ்சள் மசாலா இருக்கு இல்லையா, இந்த கரம் மசாலாவை சும்மா லைட்டாக மேலே அந்த ஃப்ளேவருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே அப்படி தான் செய்வேன். இப்போ அவ்வளோதான். இதை மூடி போட்டுட்டு மூடிடலாம். கொதிக்கிட்டேன். சிக்கன் குழம்புக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். அப்புறம் வந்து அதே சேம் தான். பட்டை, லவங்கம், சோம்பு தான் காலி ஆகிடுச்சு, வாங்கிட்டு வரணும். 2 பட்டை. இது வந்து குக்கரில் தான் நான் வைப்பேன். இன்னைக்கு குக்கரில் பிரியாணி ஆகிங்கிறதுனால குக்கரில் வைக்க முடியல. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இது அதுக்குள்ளே வதங்கட்டும். அரிசி போட்டுடலாம். நல்லா பிரியாணி சலசலம் கொதிக்கும் தண்ணி. நம்ம இதை கலக்கி விடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு முடியலாம். விசில் வைப்பியாமா இப்போ? ஆமாம், 3 விசில் வரணும். ஆனால் அது வருமோ வராது தெரியாது. ஏன்? அது கொஞ்சம் நம்ம குக்கர் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. பரவாயில்ல, வரும் தான் நினைக்கிறேன். இப்போது இந்த சிக்கன் குழம்புக்கு வெங்காயம் போட்டுடலாம். டைம் ஆகுது. வெங்காயம், தக்காளி இது 2மே போட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் இப்போ சிக்கன் பக்கோடா போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு. இப்போ பிரியாணிக்கு வந்து நம்ம 3 விசில் வந்தால் ஓகே. 3 விசில் வந்தால் நம்ம ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ பிரியாணி இறக்கி வச்சுட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், நல்லா வதங்கிடும். இப்போ வந்து இந்த லெக் பீஸை வந்து சிக்கன் குழம்புக்கு போட்டுக்கலாம். சிக்கன் குழம்புக்கு தண்ணி
இப்போ வந்து இட்லி ஊற்றிட்டேன். சிக்கன் பக்கோடா ஃப்ரை ஆகிருக்கு. சிக்கன் குழம்பு கொதிச்சு இருக்கு. வந்து தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றிட்டு அவ்வளோதான். வேலையெல்லாம் முடிஞ்சிச்சாம்மா? ஆயிடுச்சுமா, ஆயிடுச்சு. இப்போது வந்து இட்லி வந்து இருக்குது. இந்த சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இந்த குக்கரில் தான் நான் எப்பவுமே சிக்கன் குழம்பு வைப்பேன். நீங்கள் பிரியாணி டெம்டிங்காக இருக்குது. இப்போ சாப்பிடுவேணும். இது ஆயிடுச்சு, அவ்வளோதான். தேங்காய் ஊற்றிக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம், அப்புறம் பார்த்துருவேன். ஓகேவா? எடுத்துக்காட்டு சுட சுட காலையிலேயே பிரியாணி இப்பயே சாப்பிட்டலாமான்னு இருக்கேன். மத்தியானத்துக்கு தான்மா செஞ்சுக்கிறேன் நான். பரவாயில்லம்மா, இப்போ சாப்பிட்டு மதியானம் சாப்பிடாம இருக்கோம். பாருங்கள், காலையில் சுட சுட இட்லி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் சுட சுட இட்லி, சுட சுட சிக்கன் குழம்பு, பிரியாணி. இப்படி தினமும் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சேன்னா சூப்பராக இருக்கும்மா. காலையில் சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டேன், சிக்கன் பக்கோடா செஞ்சுட்டேன், இட்லி ஊற்றிட்டேன், சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு சாதம், ஒயிட் ரைஸு. இது வந்து எனக்கு ஒயிட் ரைஸ் லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். ஓகே. இது வந்து ரசம். ஓகே. இது வந்து சிக்கன் குழம்பு. இது வந்து பிரியாணி. இது பிரியாணி. ஓகே. இப்போ இட்லி. ஓகே. இங்கே வந்து எனக்கு லஞ்சுக்கு வந்து ரைட்டாக சிக்கன் 65, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சிக்கன் குழம்பு, அண்ட் லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இதுதான் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு நான்வெஜ் ஸ்பெஷலுக்கு. எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து எங்களுக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி எங்களுடைய லஞ்சு டிஃபன் எல்லாமே இதுதான். நீங்கள் வந்து இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.